ஓகே, நம்ம தீத்து 2வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். டைட்டஸ் சாப்டர் 2. நம்ம வாசிக்க இருக்கிற பகுதி, நம்ம தியானிக்க இருக்கிற பகுதி வந்து verse 11, 12 and 13. ஓகே, 2வது அதிகாரம் 11, 12, 13வது வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிற. நான் வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் ஆகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. For the grace of God has appeared, bringing salvation for all people, training us to renounce ungodliness and worldly passions, and live self-controlled, upright and godly lives in the present age, waiting for our blessed hope, the appearing of the glory of our great God and Savior Jesus Christ. நம்ம பாருங்க, நம்மளுடைய தேசத்தில் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது. ஓகே, கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அண்ட் அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து அது ஒரு இடத்துல இருக்குது, ஆஸ் இன் லைக் அது பேப்பராக இருக்குது, அது நோட்டில் நம்மளுடைய நாட்டினுடைய சட்டம் எப்படி இருக்கணும், ஜனங்க எப்படி நடந்துக்கணும், அது எல்லாமே அதில் இருக்குது. தமிழ் என்ன சொல்லுவாங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு? இல்லை, கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒன்று சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் கையிலே வச்சிருப்பார் ராகுல் காந்தி, தெரியல. சரி, ஓகே. கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியுதுல்ல. கான்ஸ்டிடியூஷன் என்ன? நம்ம ப்ரியாம்பிள், நம்மளுடைய லாஸு, பைலாஸ் எல்லாமே வந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்லிமெண்ட்லேருந்து பாஸ் ஆகி கான்ஸ்டிடியூஷனில் ஆட் ஆகும். ஓகே, நான் ரொம்ப குழப்ப விரும்பல. பட் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுபடி தான் நாடு இயங்கணும். ஓகே, கண்ட்ரியில் அஃபேர்ஸ், ஒரு கவர்மெண்ட் எப்படி மேனேஜ் ஆகணும், கண்ட்ரி வந்து எப்படி கவர்ன் ஆகணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன் தான் டிக்டேட் பண்ணுது. இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி? கான்ஸ்டிடியூஷன் பேப்பரில் இருக்குது, பட் தேசத்தில் அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும், அதை கொண்டு வரணும். அப்போ கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க? அதுக்கு தான் லா அண்ட் ஆர்டர்ன்னு இருக்குது. அதுக்கு தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு இருக்காங்க. IAS IPS எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சட்டம் அமுல்படுத்த அரசியல்வாதிகளுடைய வேலை என்னன்னா சட்டத்தை வந்து அமுல்படுத்துறது, ஆஸ் இன் சட்டத்தை ஃபார்முலேட் பண்ணுறது. பார்லிமெண்ட்டில் அவங்க சட்டத்தை பில் பாஸ் பண்ணுவாங்க, இனிமேல் இது லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ், அது ஒரு விங். அண்ட் இப்போ சட்டம் ஆயிருச்சு. இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வரது, என்ஃபோர்ஸ் பண்ணுறது, அது யாருடைய வேலைன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அதை தான் வந்து நம்ம கவர்மெண்ட் மிஷனரின்னு நம்ம சொல்கிறோம். IAS IPS, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிற பல விதமான ஆஃபீஸர்ஸ், அவங்களுடைய வேலை என்னன்னா, இப்போ சட்டம் இருக்குது, இப்போ இந்த சட்டத்தை அமுல்படுத்துறது, கொண்டு வரது, என்ஃபோர்ஸ் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறது. ஓகே, அதுக்கு ஒரு லைஃப் தர்றது. இது வந்து உலகத்தில் நம்ம பார்க்குற நார்மலான சட்டம் அண்ட் சட்ட ஒழுங்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. பட் கிறிஸ்டியன் லிவிங்கில் இப்போ பாருங்க, நம்ம தீத்துல நம்ம வந்து 2வது வசனத்தில், தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? முதிர் வயதுள்ள புருஷர்களுக்கு பால் வந்து சிலதெல்லாம் சொல்றாரு. அவங்க எப்படி இருக்கணுமாமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணுமாமா. இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு நீ புத்தி சொல்ல தீத்து அப்படிங்கிறார். முதிர் வயதுள்ள ஆண்களுக்கு. ஓகே, புருஷர்களுக்கு. 3வது வசனம் பாருங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமை இல்லாதவர்களா இருக்கணுமாமா. அதுக்கு நீ புத்தி சொல்ல. ஓகே, அதுக்கப்புறம் பாலிய ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? அவங்க வந்து தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படி இருக்கணுமாம். அப்படி இருக்கிறதுக்கு நீ புத்தி சொல்லு அப்படிங்கிறார். ஸோ இது வந்து பாலிய ஸ்திரீகள். அப்புறம் பாலிய புருஷர்கள் எப்படி இருக்கணும்? அவங்க வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் தீத்து எப்படி இருக்கணும்? அதையும் அவர் எழுதுறாரு. தீத்து நீ இப்படி எல்லாம் இரு அப்படின்னு. அப்புறம் ஃபைனலா அடிமைகள் நீங்க எப்படி இருக்கணும், இதெல்லாம் அவர் எழுதுறாரு. இப்போ எனக்கு என்ன
எனக்கு என்ன வந்து தோணிட்டு இருந்துச்சுன்னா, இவர் சொல்றத சொல்லிட்டாரு, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. பட் இந்த எங்க சொல்றாரு? கிரேத்தா பட்டணத்தில் இருக்கிற சபைகள்ல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்றாரு. இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, கிரேத்தா பட்டணத்து மக்கள் எப்படி இருக்கிறாங்க? பெரும்பாலான ஜனங்க கிரேத்தா பட்டணத்தில் எப்படி இருக்காங்களாமா? 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, கிரேத்த தீவார் எப்படி இருக்கிறாங்க? ஓயா பொய்யராம. ஓகே, துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள். இதுதான் அவங்கள பத்தி டிஸ்கிரிப்ஷன். கல்ச்சரே ஆப்போசிட் சைட்ல இருக்குது. பால் வந்து என்ன சொல்றாருன்னா, பட் நீங்க யாரு? கிறிஸ்டியன்ஸ், கிரீட்டன்ஸ், கிரேத்தா பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நீங்க இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறாரு. ஆப்போசிட் சைட்ல காட்டுறாரு. இப்ப மைண்ட்ல என்ன கொஸ்டின் வந்துச்சுன்னா, எப்படி இருப்பாங்க? பாலுக்கு எப்படி தைரியம் வருது? பாலுக்கு வந்து எங்கிருந்து தோணுது இவங்க வந்து கண்டிப்பா இவர் சொல்றதை கேட்பாங்க? ஏன்னா ஆப்போசிட் ஒரு லைஃப் ஸ்டைல், ஆப்போசிட் கல்ச்சர். உலகம் வந்து இருளா இருக்குது, இருள இருக்கிறாங்க இந்த ஜனங்க. இவங்க எப்படி வந்து வாழ முடியும்? இவர் எதிர்பார்க்கிற மாதிரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி இவங்க எப்படி வாழ முடியும்? கிறிஸ்டியானிட்டி வந்து பாருங்க, இட் இஸ் நாட் ஃபாலோயிங் அ செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, கிறிஸ்தவம் வந்து இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது கிடையாது கிறிஸ்டியானிட்டி. ஓகே, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஃபாலோயிங் சம் சார்ட் ஆஃப் ரூல்ஸ் ஆல் த டைம். அண்ட் அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா லீகலிஸ்ட். ஃபாரிசீஸ் வந்து, சாடுசீஸ் எல்லாம் வந்து லீகலிஸ்ட். ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? உங்களுக்கு ஐயோன்னார். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜீசஸ் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஐயோ, யூ ஹாவ் நோ ஹோப். நீங்க வந்து நீங்களும் பரலோகத்துக்கு போறதில்ல, எவனையும் உள்ளேயும் விடுறதில்ல அப்படிங்கிறார். ஓகே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைங்கிறார். நீங்க வாயில எங்கிட்ட என்னை துதிக்கிறீங்க, இருதயத்தில் எங்க இருக்கிறீங்க? தூரமா இருக்கிறீங்க. ஸோ புரியுதா? கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஃபாலோயிங் அ செட் ஆஃப் ரூல்ஸ். இப்போ பாலுங்க ரூல்ஸா எடுக்கிறாரு, ஆஸ் இன் லைக் இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்கன்னு சொல்றாரு. பட் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் தட். அது கிறிஸ்தவம் கிடையாது. ஒருவேளை கிறிஸ்தவம் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்றதா இருந்தா, நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸே we think that Christianity is following a set of rules. So prayer meetings attend பண்ணணும், டைத் தரணும், சர்ச்சுக்கு ரெகுலராக போகணும், மீட்டிங்ஸ் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, ப்ரேயர் எவ்வளோ நேரம் பண்ணணும், பைபிள் ரீடிங் எவ்வளோ நேரம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணணும். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக லைக் அதெல்லாமே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஜனங்க. பட் தட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சில லாஸ், சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் என்ன பிரச்சனைனா, ஏதோ ஒரு நாள் நம்ம பண்ணலாம், பட் எல்லா டைமும் நம்மளால அதை பண்ண முடியாது. அண்ட் எல்லா டைமும் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறப்போ கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ண முடியாது? என்ஜாய் பண்ண முடியாது. இட் பிகம்ஸ் பர்டன்சம் டு அஸ், ரைட்? ரொம்ப பாரமாயிரும் நமக்கு. ஆண்டவர் வந்து சொல்றாரு, என்னுடைய நோக்கம் எப்படிப்பட்டது? ரொம்ப பாரமா இருக்குன்னாரா? கிடையாது, லகுவானது அது. இன்ஃபேக்ட் நம்ம ஜான்ல வந்து வாசிக்கிறோம், 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல, மை கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் பர்டன்சம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா தமிழ்ல அவருடைய கற்பனைகள் பாரமானது அல்ல. புரியுதா? ஸோ கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அபவுட் எக்ஸ்டர்னலி ஃபாலோயிங் அ செட் ஆஃப் ரூல்ஸ். இப்படி பண்ணும், இப்படி இருக்கணும், இதை பண்ணும், இதை அந்த மாதிரி கிடையாது. தட்ஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. அண்ட் அதை நம்ம சக்சீடும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்மளால எல்லா டைமும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா யூ கேனாட் பி ஹாப்பி. நீங்கள் ஜாய்ஃபுல்லாக இருக்க முடியாது. யூ கேனாட் கால் யுவர் செல்ஃப் அ கிறிஸ்டியன் and then like follow all the rules all the time. அப்படி பண்ண முடியாது. ஓகே, உங்களால் வந்து பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு கீழ்ப்படியவே முடியாது. என்ன சொல்லுது பிலிப்பியன்ஸ் 4:4? கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்னவா இருங்க? பாரமா இருங்க. அப்படின்னா கிடையாது, சந்தோஷம் உள்ளவர்களா இருங்க. அண்ட் மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு? ரிஜாய்ஸ், பி ஹாப்பி இன் த லார்ட். அதுதான் கமாண்ட்மெண்ட். அண்ட் ஒருவேளை கிறிஸ்டியானிட்டி வேற செட் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் டு ஃபாலோ பர்ஃபெக்ட்லி, none of us can rejoice. நம்மளால சந்தோஷப்படவே முடியாது. ஓகே, ஹாப்பினஸுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் அப்புறம் சம்மந்தமே எல்லாம் போயிடும். பாருங்க, புத்திசம் இருக்குதுல்ல, புத்திசமுடைய அந்த கோர் பிரின்சிபல் என்னன்னா, அதாவது புத்திசம் அந்த பிலீஃப்ல வந்து அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே டிசைர் என்ன தெரியுமா? எல்லா டிசைர்ல இருந்து மீண்டுவாங்க. அதாவது அதென்ன நிர்வாணா தானே அந்த ஸ்டேட். அதாவது எந்த ஆசையுமே இல்லாம வாழணுமாமா, அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க புத்திஸ்ட் எல்லாம். ஓகே, கிறிஸ்டியானிட்டி அந்த மாதிரி கிடையாது. அண்ட் பாருங்க, புத்திஸ்ட் how can they be happy?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they cannot do it. ஓகே, அவனால் அதை செய்ய முடியாது. ஓகே, ஸோ பிலிப்பியரில் நம்ம பார்க்குறோம் நீங்கள் சந்தோஷப்படணும், எப்போவுமே நீங்கள் சந்தோஷப்படணும்னு பார்க்குறோம். அப்போ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன? ஓகே, அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா ரூல்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இப்போ இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவருக்குள்ள என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, தேர்ஃபார் அதனால ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ, நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், எனக்கு என்ன பிடிக்குதோ நான் பண்ணுவேன், ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. தென் வை ரூல்ஸ், வை லாஸ்? அதுக்கு பேர் பைபிள் என்னது, ஐ மீன் லைக் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் வந்து ஆன்டினோமியனிசம். அதாவது சட்டமே இல்லை, எந்த டிசிப்ளினுமே தேவையில்லை, we can live however we want to live. பட் அதுவும் போய் ஓகே, ஏன்னா பைபிளில் there is law everywhere, rules everywhere. பைபிள் வந்து ரூல் புக். ஆக்சுவலாக நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் எல்லா இடத்துலையும் ரூல்ஸாக இருக்குது. நீங்கள் இப்படி வாழணும், இதை செய்யணும், இங்கே இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி தான் இருக்குது பைபிள் ஃபுல்லாக. ஆனால் மறுபடியும் ஸோ பாருங்கள், ரெண்டு விஷயம் இருக்குது. நமக்கு ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாரு, அண்ட் இன்னொரு சைடில் நம்ம ஒரு கீழ்ப்படியணும்னு சொல்கிறாரு. அண்ட் இது ரெண்டுமே வந்து மறுபடியும் என்ன பார்க்குறோன்னா வேறு கிடையாது, இது கான்ட்ராடிக்டரி கிடையாது. ஓகே, இயேசு கிறிஸ்துவே வந்து கமாண்ட் தான் பண்ணுறாரு நமக்கு. மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனத்தில் நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதியும் சீஷராக்கி நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு நான் உங்களுக்கு போதிச்ச, உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தாங்கங்கிற. ஓகே, ஸோ புரியுதா? கிறிஸ்டியானிட்டியில் வந்து எஸ் தேர் ஆர் ரூல்ஸ், எஸ் தேர் ஆர் திங்ஸ் தட் வி நீட் டு ஒபே. ஒபீடியன்ஸ் தான் கிறிஸ்டியானிட்டி. ஆனால் இந்த ஒபீடியன்ஸ் எப்படிப்பட்ட ஒபீடியன்ஸ் தெரியுமா? தி ஒபீடியன்ஸ் தட் ப்ரொடியூசஸ் ஜாய். இந்த கீழ்ப்படிதல் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. இந்த கீழ்ப்படிதல் எதனால மோட்டிவேட் ஆக்கப்படுது தெரியுமா? ஐ மீன் எதனால பவர் ஆகுதுன்னா சந்தோஷத்துல தான் கீழ்ப்படிதலே இங்க வருது. ஸோ கிறிஸ்டியன்ஸ் எஸ் வி ஒபே காட், பட் எதுக்கு? ஃபார் ஜாய், ஃபார் மோர் ஜாய். சந்தோஷத்துக்காக தான் நம்ம கீழ்ப்படுகிறோம். ஓகே ஓகே, ஸோ ஒன்று மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஃபாலோவிங் ரூல்ஸ், எக்ஸ்டர்னல் ஆக்ட்ஸ் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் ஓன்லி இமோஷன்ஸ். எனக்குள்ள நல்லா இருக்குது, எனக்குள்ள ஃப்ரீயாக இருக்குது, எனக்குள்ள ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாழ்றதும் கிடையாது. இட் இஸ் போத் சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் அண்ட் சேஞ்ச் இன் ஆக்ஷன்ஸ். கிறிஸ்தவங்கிறது உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டு அதனால ஆக்ஷன்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். தட் இஸ் வாட் கிறிஸ்டியானிட்டி இஸ். ஓகே ஓகே, இப்போ மறுபடியும் கம்மிங் பேக் டு த கொஸ்டின். இப்போ பால் வந்து டைட்டஸ் கிட்ட இதையெல்லாம் நீ சொல்லித்தா, இதையெல்லாம் செய்ய சொல்லுன்னு சொல்கிறப்போ என்ன தைரியத்தில் அவர் சொல்கிறார்? நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இப்படி இருங்க, இப்படி இருக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைட்டஸ்ன்னு வச்சுக்கோங்க, பால் தான் என்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தார். என்ன பேசிஸில் அவர் அதெல்லாம் சொன்னார்? என்ன தைரியம் அவருக்கு? என்ன கான்ஃபிடென்ஸ் இருக்குது கண்டிப்பாக இவங்கெல்லாம் அதுக்கு கீழ்ப்படிவாங்க அப்படின்னு? என்ன கான்ஃபிடென்ஸ்? ஸோ இன்னொரு விதத்தில் நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, ஒரு கிறிஸ்டியனை ஃபியூவல் பண்ணுறது என்னது? அவனுக்கு பெட்ரோலுங்கிறது என்னது? அவனுக்கு எனர்ஜி எங்கிருந்து வருது? அவனுக்கு எது ஸ்ட்ரென்த்து? கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அவன் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்றது ஒரு உலகத்தில் இருக்கிற பாவ மனுஷனுக்கு எப்போ பாசிபிள் ஆகுது? ஹவு இஸ் இட் மேட் பாசிபிள்? ஹவு கேன் ஹீ டூ இட்? எப்படி நடக்குது பாருங்க, ஆன்சர் பாருங்க. இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த சமன் எது நம்மளை ப்ரொப்பல் பண்ணுது? எது நம்மளை ஃபியூவல் பண்ணுது? எது பண்ணுது தெரியுமா? இட் இஸ் அ கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபை தான். அதான் நம்ம வேர்ஸ் 1ல் நம்ம, ஐ மீன் லைக் 11ல் நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபை பிரசன்னமாயிற்று. ஓகே, ஸோ மனுஷனுக்கு எது பிரசன்னமாச்சாமா? கிரேஸ் அப்பியர் ஆச்சாம். இங்கிலீஷில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கு, தி கிரேஸ் ஆஃப் காட் ஹேஸ் அப்பியர்ட். ஓகே, ஸோ எது நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது? எதை எனேபிள் பண்ணுது? கான்ஸ்டிடியூஷனை என்ஃபோர்ஸ் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவோடைய வேலைன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த கிறிஸ்டியன் லிவிங்கை பாசிபிள் ஆக்கிறது என்ன தெரியுமா? கிரேஸ். ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு வந்து பெலனே, நமக்கு ஸ்ட்ரென்த்து, நமக்கு வந்து அதை பண்ண வைக்குது. நம்மளால நேச்சுரலாக அதை செய்ய முடியாது. ஓகே,
பட் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே என்ன எழுதி இருக்குதுன்னா, பால் சொல்றாரு கிரேத்தா பட்டணத்து மக்களுக்கு அது பிரசனமாச்சாம். கிரேஸ் வந்து அவங்களுக்கு பிரசனமாச்சு. கிரேஸ் அப்பியர் டு கிரீட்டன்ஸ். ஆமா, ஹவு இந்த கிரேஸ் எப்படி வந்து எப்படி எப்படி தோன்றுச்சு, எப்படி வந்து லைக் பார்த்தாங்க, கிரீட்டன்ஸ் எப்படி பார்த்தாங்க, அண்ட் நம்ம இன்னைக்கு எப்படி இந்த கிரேஸை பார்க்கணும். ஓகே, ஸோ பாருங்க, கிரேஸ் தான் நம்மளை சஸ்டெயின் பண்ணுது, கிரேஸ் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தை தருது, இந்த கிரேஸ் தான் நம்மளை கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வைக்குது. நமக்கு இந்த கிரேஸ் வெளிப்பட்டுச்சுங்கிறாரு இங்க பால். ஓகே, அதுதான் நீங்க போட்டிருக்குது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபை பிரசன்னமாச்சாம். எல்லா மனுஷங்களுக்கும் இப்ப என்ன வெளிப்பட்டிருக்குது? ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட்டிருக்குது. எங்க வெளிப்பட்டுச்சு, எப்படி வெளிப்பட்டுச்சு, வேர் அண்ட் ஹவு. ஸோ பாலுடைய கான்ஃபிடன்ஸ் அதுதான். கிரேத்தர்கள், சபையில் இருக்கிற கிரேத்தர்கள், கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி வாழுவாங்க. அண்ட் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் அவங்க மேல கிடையாது, பட் அவங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய கிருபை மேல இருக்குது. அவங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிற தேவனுடைய கிருபையின் மேலதான் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. எங்க வெளிப்பட்டுச்சுங்கிறத இப்ப கொஸ்டின் பாருங்க. யோவான் 1:14 பாருங்களேன். ஜான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? ஆதியில தேவனிடத்துல தேவனாக இருந்த வார்த்தை மாம்சமாகி. ஸோ பாருங்க, மறுபடியும் இதெல்லாம் உங்க மைண்ட்ல பிக்சர் பண்ணுங்க. வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை வந்து இட் புட்ஸ் ஆன் ஃப்ளஷ். ஓகே, அது மனித ரூபமாகுது, மனுஷ ரூபமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணறார். அண்ட் இந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்களா, இவர் வந்து மனுஷனா ஆகிறாரு. அண்ட் இவர் எது ஃபுல்லா இருக்கிறாரு? ஹி இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ். யாரை பத்தி இங்க போட்டிருக்குது? அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்பவுமே கிருபை நிறைந்தவராக தான் இருந்திருக்கிறார். நோவாவுடைய காலத்துல கிருபையின் நிமித்தம் தான் நோவா தப்பிச்சார், எல்லாரும் அழுகிறப்போ. கிருபையின் நிமித்தமா தான் ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கிருபையின் நிமித்தமா தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து மீட்டெடுத்தார். ஓகே, ஆண்டவர் எப்பவுமே கிருபை உள்ளவர் தான். பட் அவருடைய கிருபையினுடைய அந்த 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 ஃபுல்னஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபை முழுசா வெளிப்பட்டிருக்கிறது. எங்க? இட் இஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. ஸோ நீங்க ஆண்டவருடைய கிருபையை பார்க்கணும், அவருடைய கிரேஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதனுடைய அந்த மகிமையை நீங்க பார்க்கணும். கிருபையினுடைய மகிமையை, மகத்துவத்தை நீங்க பார்க்கணும்னா நீங்க யாரை பார்க்கணும்? ஜீசஸ். ஓகே, ஸோ பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். He came to the world, உலகத்துல வந்து அவர் வாசம் பண்ணார். verse 16 பாருங்க, 16, அதே யோவான் 1:16, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். And இந்த ஜீசஸ் பூமியில வந்து என்ன தெரியுமா பண்ணாரு? He gave more grace to those who sought him. And இந்த தேவனிடத்துல வந்த இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ண வந்தார்னா, தேவனுடைய கிருபையை காட்டுறதுக்கு, தர்றதுக்குனே வந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? So Jesus is a fullness of God's grace. கிருபையினுடைய பரிபூர்ணம் இயேசு கிறிஸ்து தான். ஸோ இந்த கிருபை இருக்குல்ல, ஸோ ஜீசஸ் மூலமா கிருபை வெளிப்பட்டுச்சுங்கிறோம். ஆண்டவர் எப்படி இந்த கிருபையை இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்படுத்தினார்? எப்படி? ஜீசஸ் வந்து இங்க கிரேஸ்ன்னு எழுதிட்டு வந்தாரா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய கிருபை வெளிப்பட்டுச்சு. பூமி எங்கும் சகல ஜாதிகளுக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் வெளிப்பட்டிருக்கு. எப்படி நம்ம சொல்றோம் அதை? பாருங்க, எபேசியர் 2:12, இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:13 நம்மளுடைய ஸ்டேட்டை பத்தி அங்க போட்டிருக்கு. நம்ம எப்படிப்பட்ட ஸ்டேட்ல இருந்தோமாமா? நம்பிக்கையற்றவர்களாக நம்ம இருந்தோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் என்னது? ஹோப்லெஸ் ஸ்டேட். நம்பிக்கையற்ற நிலைமை தான் நம்மளுடைய நிலைமை. நம்மளுடைய டிஃபால்ட் பொசிஷனே அதுதான். நமக்கு we deserved hell, நம்மளுடைய பாவத்துக்கான தண்டனை வந்து நரகமா இருந்துச்சு. we deserved God's wrath, தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்களாக நம்ம இருந்தோம். அதுதான் நம்மளுடைய நேச்சுரல் பொசிஷனா இருந்துச்சு. அண்ட் நமக்கு எகெயின்ஸ்டா, ஃபார் எக்ஸாம்பிள் டேனியல்னு எழுதப்பட்டு எனக்கு எகெயின்ஸ்டா நம்ம பண்ண எல்லா பாவமும் வந்து ஆண்டவர் எழுதி வச்சிருந்தார். ஓகே, ஸோ அவருக்கு ஒரு புக் இருந்துச்சு. ஜஸ்ட் இதெல்லாம் இமேஜினரி, உங்களை புரிய வைக்கிறதுக்கு.
ஸோ ஆண்டவர் நியாயாதிபதியாக இருக்கிறாரு. கிரிமினலுடைய பேர் எழுதி இருக்குது டேனியல்னு. அண்ட் கிரிமினல் பண்ண எல்லா தப்பும் வந்து எழுதப்பட்டிருக்குது. ஓகே, டேனியல் அண்ட் எனக்கு எகெயின்ஸ்டா, எனக்கு என்னுடைய பேருக்கு எகெயின்ஸ்டா எல்லாம் நான் பண்ண பாவமும் எழுதப்பட்டிருக்குது. அண்ட் ஃபைனலாக எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையும் அங்கே எழுதப்பட்டிருக்குது, டிசர்விங் ஹெல் அப்படின்னு சொல்லி. ஓகே, பட் இப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா, கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. இயேசு கிறிஸ்து 2000 வருடம் முன்னாடி வந்து என்னுடைய பேர் இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய பேர் தண்டனை, ஐ மீன் நான் பண்ண பாவம் அப்புறம் தண்டனை இருக்குது. ஜீசஸ் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த பேரை அடிச்சிருங்க அப்படிங்கிறார். ஓகே, என்னுடைய பேரை வந்து கொலைத்து போட சொல்றாரு. அங்கதான் போட்டு அதான் போட்டிருக்குது கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். ஜீசஸ் வராரு, என் பேரை அழிக்க சொல்றாரு. ஃபுல்லா என் பேரை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அங்க யார் பேர் தெரியுமா போடுறாங்க, அங்க உங்க பேரை கூட போட்டுக்கலாம், உங்களுடைய பேரை நீங்க போட்டுக்கோங்க. அண்ட் நீங்க ஜீசஸ் பிலீவ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஜீசஸ் உங்க பேரை அடிச்சுட்டு அங்க என்ன போடுறாருன்னா he writes his name ஜீசஸ் அப்படின்னு எழுது. டேனியலுக்கு பதிலாக இப்போ அங்கே யார் பேர் இருக்குது, ஜீசஸுடைய பேர் வந்து லீகல் ரெக்கார்ட்ல. ஓகே, அண்ட் ஜீசஸ் என்ன எடுத்துக்கிறாரு, என்னுடைய பாவத்துக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் தம்மேல எடுத்துக்கிறார். என் மேல விழ வேண்டிய எல்லா தண்டனையும் அவர் எடுத்துக்கிறார், தம்மேல எடுத்துக்கிறார். ஓகே, so he takes my punishment upon himself, my death upon him. என்னுடைய தண்டனையை, என் மேல விழ வேண்டிய மரண தண்டனையை அவர் தம்மேல் எடுத்துக்கிறாரு. அண்ட் அவர் அவருடைய நீதியை எனக்கு தந்துடுறாரு, அவருடைய ஜீவனை எனக்கு தந்துடுறாரு, நித்திய ஜீவனுக்கு பாத்திரமான என்ன ஆக்கிடுறாரு. ஓகே, ஸோ பாருங்க 2 புக் இருக்குது. ஒரு புக் ஜஸ்ட் இதெல்லாம் இமேஜினரி பர்பஸுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ ஜீசஸ் அப்படின்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார் ஒரு புக்கில். ஆனால் அதுக்கு எகெயின்ஸ்டாக என்ன எழுதியிருக்கிறாருன்னா, என்னுடைய ஸோ அந்த வானத்திலிருந்து வெளிப்பட்டு என்ன சத்தம் கேட்குது, என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், அதை எழுதியிருக்கிறார். ஓகே, ஜீசஸ்ன்னு எழுதி அங்கே அதை எழுதியிருக்குது. ஓகே, என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். டேனியல்னு எழுதி எல்லா பாவமும் எழுதியிருக்குது. அண்ட் எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இன்னொரு புக்கில் எழுதியிருக்கு. ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை இங்கே வந்து டேனியலுடைய பேரை எழுதிக்கோங்க, அண்ட் இங்கே என்னுடைய பேர் எழுதிக்கோங்கன்னு வந்து ஆண்டவர் வந்து லைக் ஜீசஸ் அதை பண்ணுறாரு. ஸோ இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது என்னது, கிரேஸ், கிருபை. ஆக்சுவலா இதுக்கு நான் பாத்திரமானா கிடையாது. ஆக்சுவலா ஆண்டவர் என்னைய நேசிக்கிற அளவுக்கு நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா, ஒண்ணுமே நான் பண்ணல. ஆக்சுவலா நான் பண்ணதெல்லாம் என்னது, ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் தான். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு விரோதமா ஏதாவது பண்ணியிருக்கிறாரா, எதுவுமே பண்ணல. ஆனா அந்த இடத்த அவர் எடுத்துக்கிறாரு, எனக்கு இந்த இடத்த தராரு. ஓகே, எனக்கு இது தகுதி கிடையாது, எனக்கு இதுக்கு வந்து ஐ எம் நாட் லைக் qualified, I'm not eligible, I don't deserve it. இது எந்த விதத்திலையும் இதுக்கு நான் பாத்திரமானே கிடையாது. But Jesus still does it to me. ஓகே, இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிரேஸ். நம்ம நிறைய டைம் நம்ம என்ன நினைக்கிறோம், ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து லைக் ஒரு குழவி பறந்து வந்திருக்கோம். அண்ட் எப்படியோ நம்ம தப்பிச்சு வந்துட்டு, அப்பா காட்ஸ் கிரேஸ், இன்னைக்கு நான் தப்பிச்சுட்டேன் அப்படிப்போம். பாருங்க, எஸ் அது ஒரு விதத்தில் ஒரு சென்ஸ்ல அது ஆண்டவருடைய கிரேஸ் தான். பட் அதுக்கும் மேல கிரேஸுடைய அந்த அல்டிமேட் இருக்குல்ல, தி கிரேட்டஸ்ட் ஆக்ட் ஆஃப் லவ், அது ஜீசஸ்க்குள்ள வெளிப்பட்டிருக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்துல, அவருடைய சிலுவை மரணத்துல தான் வந்து வெளிப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் இதை யார் மூலமா வெளிப்படுத்தினாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் மூலம். ஸோ ஆண்டவருடைய கிரேஸை பார்க்கணுமா, எங்க நம்ம பார்க்கணும், ஜீசஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறப்போ that is where we understand what grace is. அங்கே தான் வந்து நமக்கு புரியும். அண்ட் இதை விட ஒரு கிரேட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸே கிடையாது. இதுக்கு மேலே ஒன்று கிடையாது, இதுக்கு மேலே ஒரு 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 வெளிப்பாடு கிடையாது. ஓகே, ஸோ ஆண்டவர் அவருடைய எதிரிகளுக்கு என்ன மாதிரி இடத்த தராரு தெரியுமா, அவருடைய நித்திய காலம் வாழ்றதுக்கு பரலோகத்தை அந்த ஜனங்களை அங்கே கூப்பிட்டாரு. ஓகே ஓகே, ஸோ ஜீசஸ் வந்து இப்போ உலகம் எங்கும் வெளிப்பட்டிருக்கிறார். அதுதான் நம்ம பார்த்தோம் வேர்ஸ்ல 11வது வசனம், 2 தீத்து 2வது அதிகாரம் 11 என்ன பார்த்துக்கிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. எப்படி பிரசன்னமாச்சு, இந்த ஜீசஸ் மூலமா தான். பட் அப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது,
எப்படி எல்லா மனுஷருக்கும் வெளிப்பட்டார் இயேசு? எப்படி வெளிப்பட்டார்? அவர் இஸ்ரேலில் தான் வாழ்ந்தார். என்டையர் அவருடைய லைஃபே இஸ்ரேலில் தான் இருந்தார். இவர் எப்போ கிரேத்தா பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு வந்து வெளிப்பட்டார்? பாருங்க, அதுக்கு ஆன்சர் எங்கே கிடைக்குன்னா, இப்போ கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, பால் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படிங்கிறது. அதான சொல்றாரு 3வது அதிகாரம் 1வது வசனத்துல கலாத்திய சபைகளுக்கு பால் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கண்ணு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமா வெளிப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறார். எப்ப வெளிப்படுத்தப்பட்டாரு? கலாத்திய ஜனங்களுக்கு. எங்கேயாவது வந்தாரா? கலாத்தியாவுக்கு ஜீசஸ் டிராவல் பண்ணாரா? கிடையவே கிடையாது. இந்த தீவுக்கு ஜீசஸ் டிராவல் பண்ணாரா? கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி வெளிப்பட்டாரு ஜீசஸ்? இன்னைக்கு நமக்கு எப்படி வெளிப்படுறாரு? எப்படி வெளிப்படுறாரு? த்ரூ பிரீச்சிங், பிரசங்கத்துல தான். த்ரூ த பிரீச்சிங் ஆஃப் வாட்? ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுறப்ப பாருங்க, ஃபெய்த்ஃபுல் பிரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஓகே, சுவிசேஷத்தை விசுவாசமா ப்ராப்பரா ஃபெய்த்ஃபுல்லா அதை பிரசங்கிக்கிறப்போ யார் வெளிப்படுறா? Christ is manifested. Christ appears. ஜீசஸ் யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா நேரில்? என்ன யோசிக்கிறத பார்த்தா பார்த்துருப்பேனாட்டிருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்க. பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்க்கல. டவுட்டே வேணாம் உங்களுக்கு. நீங்கள் யாருமே ஃபிசிக்கலாக பார்க்கல. நான் அவரை பார்க்கல. ஒரு சென்ஸில் எஸ், ஃபிசிக்கல் சென்ஸில் நம்ம பார்க்கல. பட் ஒரு சென்ஸில் நம்ம எல்லாருமே அவரை பார்த்துருக்கோம். எப்படி? பிகாஸ் we are hearing preach in the gospel. சுவிசேஷத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் என்ன பண்ணாரு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் நம்ம கேட்கிறோம். அவர் யாரா இருந்தாருங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். So we have all seen Jesus. நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் சுவிசேஷத்தின் மூலமாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பின் நற்செய்தி வந்து வெளிப்பட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு சென்ஸ்ல இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யாரை பார்த்துருக்குறாங்க? இயேசு கிறிஸ்து பார்த்துருக்காங்க. நம்மளுடைய வேலையும் என்னன்னா, இன்னும் நிறைய பேருக்கு அதை காட்டணும். இன்னும் நிறைய பேர் பார்க்காம இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு சுவிசேஷத்தின் மூலமா கிறிஸ்துவை காட்டணும். கிறிஸ்துவுக்கு நேரம் அவங்களை அழைக்கணும் சுவிசேஷத்தின் மூலமா. ஓகே ஓகே ஸோ கலாத்தியர்ல அதுதான் இங்க பால் சொல்றாரு. 4வது அதிகாரம் பாருங்களேன், இவர் எப்படி காட்டினாருன்னு பாருங்க. 4வது அதிகாரம் கலாத்தியர் 4:13. ஸோ அப்போஸ்தலர் பால் ஜீசஸ் எப்படி காட்டினாரு? ஸோ பாருங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல அப்போஸ்தலர் பாலுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா அவர் கலாத்தியால போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறாரு. ஏதோ ஒரு ரீசன் என்ன நமக்கு தெரியல, பட் ஹி வாஸ் நாட் வெல். ஆனா அவருடைய உடல் நலம் சரியில்லாதனால அவர் கலாத்தியாவுக்கு வந்து போயிருக்கிறாரு. அந்த டைம்ல தான் கலாத்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோட முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைம் பால் கலாத்தியாக்கு போனது ரீசன் என்ன? உடம்பு சரியில்லாம். அண்ட் அப்பதான் அவர் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாரு. அந்த சுவிசேஷத்தை கேட்கறப்ப தான் அவங்க யாரை பார்க்கறாங்க? கிறிஸ்துவ திருஷ்டாந்திரமா, அதாவது லைக் அவங்க கண்ணு முன்னாடி பார்க்கறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது. புரியுதா? காஸ்பல் வந்து ஃபெய்த்ஃபுல்லா ப்ரீச் பண்ணப்படுறப்போ தட் இஸ் தி எஃபெக்ட் இட் ஹேஸ். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சுவிசேஷத்தை கேட்டு எப்படா நம்புவாங்க அப்படின்னு நினைப்பேன். நோ, சுவிசேஷத்துக்கு ஒரு பவர் இருக்கு. இட் கன்வின்சஸ் ஹியூமன் மைண்ட். அந்த பவர் காஸ்பலுக்கு இருக்குது. யூ நீட் நாட் வரி அபவுட் ஹவு பீப்புள் வில் பிலீவ். ஓகே, காஸ்பல் itself has a compulsive power. அதுக்கு இருக்குது. when you preach it faithfully, people see Jesus and they believe him. Okay, and that is like, அது அமேசிங். அது நான் வந்து ஒரு சார்ல்ஸ் பர்ச்சனை பற்றி ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் யூஸ்வலாக அந்த மைக் செக் வந்து பண்ணுவாராமா. ஒரு பெரிய, ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கிற மைக்கு, அந்த ஆடிட்டோரியம் அதெல்லாம் கிடையாது. ஸோ அவர் எங்கேயாவது போகிறாருன்னா அந்த காலத்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும், ப்ராப்பர் சவுண்டிங்கெல்லாம் இருக்காது. ஸோ அவர் வந்து முதல்ல வந்து மைக் செக் வந்து பண்ணுறதுக்கு அங்கே அந்த இடத்த விசிட் பண்ணி அவர் ஜஸ்ட்டு வந்து என்ன சொன்னார்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அந்த வேர்ஸை வந்து சொன்னாராம். ஸோ அந்த கூரையில் மேலே ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். ஏன்னா அவர் வந்து முன்னாடி நடந்து வந்தாராம். கடவுள் பேசுகிறத நான் கேட்டேன் இப்போ அப்படின்னாராம். ஓ, என்ன கேட்டீங்க அப்படின்னாரு. இதோ உங்களுக்காக லைக் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னதை நான் கேட்டேன்.
கரெக்ட், கடவுள் தான் உங்கள்கிட்ட பேசினார் அப்படின்னாராமா. அண்ட் அதுக்கப்புறம் அவர் ரட்சிக்கப்பட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, ஃபெய்த்ஃபுல் ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட் changes the hearts and minds of people in an instant. We cannot understand it. Okay? அதனால we should never think preaching the gospel is not sufficient. அநேக சபைகளில் பிரசங்கம் பண்ணுறது டைம் வேஸ்ட்டு, இதுக்கு எதுக்குடா 1 மணி நேரம், இதுக்கு எதுக்குடா 3/4 மணி நேரம், இதுக்கு எதுக்குடா 1.5 மணி நேரம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ட்ராமா பண்ணலாம், அதுக்கு பதிலாக நம்ம சினிமா காட்டலாம், அதுக்கு பதிலாக நம்ம ஆக்ஷன் சாங் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. none of that. ஓகே, அது எதுவுமே ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மீன்ஸ் கிடையாது. ஆண்டவர் மனிதர்களை ரட்சிக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா, இட் இஸ் த்ரூ ப்ராப்பர் ப்ரீச்சிங் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷம் தெளிவான விதத்தில் பிரசங்கிக்கப்படுகிறதன் மூலமாக தான் ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ பால் ஃபெய்த்ஃபுல்லாக காஸ்பலை ப்ரீச் பண்ணுறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. அண்ட் பால் சுவிசேஷத்தை பிரசங்க சொன்ன கலாத்திய பட்டணத்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க அவங்களுடைய சொந்த கண்களால். அதே மாதிரி கிரேத்தா பட்டணத்திலையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுச்சு. அண்ட் அங்கே இருக்கிற ஜனங்களும் இந்த தேவனுடைய கிருபையை கிறிஸ்துவுக்குள்ள வந்து பார்க்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்து அதை விசுவாசிச்சதுனால அவங்க அந்த கிருபையை பெற்றிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வெளிப்படுது. அண்ட் இந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம் தெரியுமா? பை பிலீவிங் இன் திஸ் காஸ்பல். ஸோ நம்ம இந்த குட் நியூஸை கேட்குறோம், கேட்டுட்டு அதை நம்ம விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா? when we acknowledge that we are sinners, ஆமாம் நான் பாவியா இருக்கேன், ஆமாம் இயேசு கிறிஸ்து இல்லாமல் எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கிரேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது கிறிஸ்து நமக்கு சொந்தமாயிடுறாரு, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இப்போ காணப்படுறோம், கிறிஸ்து நமக்குள்ள வந்துடுறாரு, நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். புது பழையது ஒளிஞ்சிருச்சுன்னு நம்ம பார்க்குறோம்ல. The world is crucified to us and we are crucified to the world. உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டது, நம்ம உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டது. So the moment we believe in Jesus, இதெல்லாம் நடக்குது. ஓகே, the old nature of us is gone. பட் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, பாருங்க, நம்ம பாவத்தில் இப்போ நம்ம கிறிஸ்துவ விசுவாசிச்சா கூட நமக்குள்ள இன்னும் வந்து எது இருக்குது? பாவம் இருக்குது. ஸோ இந்த அனாலஜி நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, இந்த கோழி பார்த்துருக்குறீங்களா? சிக்கன் வாங்க போனால் தலையை வந்து வெட்டிடுவாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நாட்டுக்கோழி வாங்கிட்டார். வாங்கி கழுத்தை திருப்பி உடைக்கிறேன்னு சொல்லி ஏதோ பண்ணியிருக்கிறாரு. கோழி அப்போதைக்கு செத்த மாதிரி இருந்திருக்குது. இவர் நல்லா பிடுங்கிட்டு எல்லா ரெக்கையும் பிடுங்கியிருக்கிறாரு. ஒவ்வொன்றா பிடுங்கி அதை நல்லா வந்து சூட்டில் வந்து காய்ச்சறதுக்கு ஜஸ்ட் அதெல்லாம் ரெடி பண்ணி மஞ்சத்தூள்லாம் தடவி படுக்க வச்சிருக்கிறாரு. கோழி வந்துருச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, கோழி வந்து ட்ரெஸ் போடாத மாதிரி அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது ஃபுல்லாக. எனக்கு எப்படியும் அதை தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அதை ப்ராப்பராக கொன்று, அப்போ என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த கோழியை நம்ம வந்து கழுத்தை வெட்டுறப்போ கோழி என்ன பண்ணா? உடனே படுத்து தூங்கிருப்பான். அது என்ன நான் படிச்சேன்னா, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டேவே வந்து அது ஓடுமாமா. தலை வெட்டின கோழி எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கோழி செத்துருச்சுன்னு. யாரை தவிர? அந்த கோழியை தவிர எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி பாவ சரீரத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். ஆமாம், நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம். எஸ், ஜீசஸ் இஸ் அவர் லார்ட், பை கிரேஸ் வி ஆர் சேவ்ட். அதெல்லாம் இருந்தாலும் இன்னும் நமக்குள்ள எதனுடைய பவரை நம்மளால பார்க்க முடியும். செத்துப்போன பழைய மனுஷன் இருக்கிறான் பார்த்தீங்களா? அவனுடைய மாமசத்தினுடைய அந்த புல் இருக்குது இல்லை, தட் வி கேன் ஸ்டில் ஃபீல். ஓகே, நமக்குள்ள இன்னும் அவன் இருக்கிறான். அண்ட் கிறிஸ்டியன்ஸை நம்ம அதை வந்து மேற்கொள்ள விடக்கூடாது. இப்போ செத்துருச்சது, பட் ஸ்டில் துள்ளிட்டு இருக்குது. அண்ட் நம்ம இப்போ கிரேஸை நம்ம பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நம்ம சொந்தக்காரர்களாக நம்ம இருக்கிறோம். அண்ட் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அவருடைய வல்லமையில நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, இந்த பலனை கொண்டு ஒரு காலத்துல நம்மளால வந்து நம்மளுடைய மாமிசத்தை அடக்கவே முடியாது. we can never say no to evil. ஓகே, எப்பவுமே நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம அவனுக்கு கீழே தான் அடிமையா இருந்தோம். நம்மளுடைய பேஷன்ஸுக்கு தான் நம்ம அடிமையா இருந்தோம். அதனால அவன் சொல்றதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு வாழ்ந்தோம். இப்போ இட் இஸ் டெட், பட் ஸ்டில் தேர் இஸ் லைக் அந்த இம்பல்ஸ் நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த ரிஃப்ளெக்சிவ் ரியாக்ஷன் அது மாதிரி அது துடிச்சிட்டு இருக்குது. பட் இப்போ நம்ம எப்படி அதை ஓவர் பவர் பண்றோம்னா, த்ரூ கிரேஸ். ஸோ முதல்ல உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன்ல, கான்ஸ்டிடியூஷன் இஸ் எம்பவர்ட் இல்லை, இட் இஸ் என்ஃபோர்ஸ்டு த்ரூ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸு
இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, கிறிஸ்தவர்லாம் ஒரு நேசிக்கணும், மன்னிக்கணும், ஒரு கண்ணத்தில் வந்து இன்னொரு கண்ணத்தில் காட்டணும், இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஹவு இஸ் இட் பாசிபிள்? பிகாஸ் ஃபார் நேச்சுரல் மேன், ஓகே, ஒரு நேச்சுரல் மேனுக்கு இதெல்லாம் ஒரு ஃபூலிஷ்னஸ். பட் நமக்கு நம்ம மைண்டில் நான் லைக் இந்த மாதிரி பேசேஜ்லாம் நம்ம பார்க்குறப்ப நமக்கு இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் டிஃபிகல்ட், வி கேனாட் டூ இட். பட் நம்ம என்ன மறந்துடக்கூடாதுன்னா, நோ, yes, there was a time when you cannot do it. நம்மனால பண்ண முடியாம இருந்துச்சு. பட் now ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார் நமக்கு? He has given us his grace through Jesus. இயேசு கிறிஸ்து மூலமா இப்ப நமக்கு என்ன இருக்குது? என்ன அவைலபிளா இருக்குது? The power of God. தேவனுடைய வல்லமை நமக்கு இப்ப தரப்பட்டிருக்கு. எந்த வல்லமை? சோ பாருங்க, இந்த கிருபை தான் நம்மளை ரட்சிச்சிருக்குது. ஓகே, இது நம்மளை ரட்சிக்கப்படுத்தினது மட்டும் கிடையாது, பட் இது ஒரு நியூ லைஃபுக்கு இதை நம்மளை அழைச்சிட்டு போகுது. ஓகே, ஸோ கிரேஸ் நம்மளை உயிர்ப்பிக்குது. நம்ம பாவத்தில் இருந்தோம், இது நம்மளை உயிர்ப்பிக்குது. உயிர்ப்பிச்சது மட்டும் கிடையாது, இப்போ ஒரு நியூ லைஃபை வாழ்றதுக்கு இட் எனேபிள்ஸ் அஸ். ஓகே, இட் மேக்ஸ் இட் பாசிபிள். அதனால தான் நம்ம verse 12 பார்க்குறோம். பாருங்க என்ன பார்க்குறோங்க? Training us to renounce ungodliness and worldly passions. தமிழ்ல என்ன போட்டிருக்குது? நம்ம அவபக்தியையும் லௌகீக இச்சையையும் வெறுத்து. இப்போ நம்மளால அதை பண்ண முடியும். எதனால பண்ண முடியும்? எதனால பண்ண முடியும்? கிருபையினால. அதுதான் இவ்வளோ நேரம் நான் எப்படியாவது மூச்சை பிடிச்சி பேசணும்னு பேசிட்டு இருந்தேன். புரியுதா? கிருபை இப்போ நமக்கு இருக்கு. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? லௌகீக இச்சையையும் அவபக்தியையும் இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால வந்து லைக் வெறுத்து தள்ள முடியும். ஓகே, ஸோ டு யூ பிலீவ் தான்? கிரேஸுக்கு அந்த பவர் இருக்கு. ஸோ பால் வந்து முதிர்ந்த ஆண்கள், முதிர்ந்த பெண்கள், இளம் விசுவாசிகள் இப்படியெல்லாம் இருக்கணும், தீத்து நீ இப்படி இருக்கணும், அடிமைகளே நீங்க இப்படி இருக்கணும்லாம் சொல்றப்ப அவர் எதை நம்பி அதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு? இஃப் தே ஹேவ் ரிசீவ்ட் காட்ஸ் கிரேஸ், உண்மையாலுமே கிறிஸ்துவ அவங்க சுவிசேஷத்தின் மூலமா பார்த்துருந்தாங்கன்னா, அவரை பெற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா, தே வில் டூ இட். அதுதான் அவருடைய கான்ஃபிடன்ஸ். அண்ட் அதில் தான் அவர் இதெல்லாம் எழுதுறாரு. ஒவ்வொரு சண்டே நம்ம பிரசங்கத்தை கேட்கறோம், நீங்க இப்படி இருக்காதீங்க, இப்படி இருங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஓகே, எதுல கான்ஃபிடன்ஸ் இருக்குது? எதுல கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, கிறிஸ்டியன்ஸ் கேன் டூ இட் பிகாஸ் நவ் தே ஹேவ் த பவர் ஆஃப் காட் வித்இன் தெம். ஸோ கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா, என்னால் ஆண்டவரை தேடவே முடியல. பாருங்க, அந்த மாதிரி சீசன்ஸ் வரும், நான் ஒத்துக்கிறேன். பட் அப்படிதான் நான் இருப்பேன். நான் இப்படி தான் பிறந்ததுல இருந்தே, நான் இப்படி தான் நேச்சுரலாகவே நான் இப்படி தான் எனக்கு இப்படி தான் வரும், நான் இப்படி தான் வளர்ந்தேன், அதனால நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்க மாட்டேன். ஓகே, கரெக்ட், அது எல்லாமே உண்மைதான். பட் இப்போ நீ அதுக்கு மறுச்சுட்டப்பா, இப்போ நீ அதுக்கு செத்துட்ட. ஓகே, கரெக்ட், உனக்குன்னு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அப்ரிங்கிங், ஒரு பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒத்துக்கிறேன். இட் வாஸ் தேர். ஸோ அதனால சில காயம் உண்டாக இருக்கும், அதனால சில விதமாக நம்ம மைண்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்துப்பா, எல்லாமே உண்மைதான். பட் நவ் யூ ஆர் அ நியூ கிரியேஷன். யூ ஹாவ் கிரேஸ், காட்ஸ் கிரேஸ், abundant சப்ளைல உங்களுக்கு இருக்கு. Therefore you can live a new life. Okay, so there is nothing that we cannot change. நம்ம கேரக்டரை வந்து every aspect of our character can be changed by the power of God, grace மூலம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி அன்லவிங்காக இருந்திருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெஞ்சன்ஸ், பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு நின்றுருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு அடி அடிச்சானா இன்னொரு அடி அவனை அடிக்காமல் தூக்கம் வராமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம இருந்திருப்போம் அதுக்கு முன்னாடி. அப்படி இப்போ கிரேஸ் என்ன பண்ணது தெரியுமா? இட் மேக்ஸ் இஸ் லைக் கிரைஸ்ட். கிறிஸ்துவ போல நம்மளை இப்போ மாற்றும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், கன்ஃபெஷனும் லைஃப்பும் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். ஃபால்ஸ் டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க நம்ம பார்த்தோம். வாயினால் அறிக்கை செய்வாங்க, கிரியையினால் என்ன பண்ணுவாங்களாமா? ஆண்டவரை மறுதலிச்சுட்டு இருப்பாங்களாமா. ஏன்னா they haven't received grace. புரியுதா? They don't know the power of God's grace. They do not have God's grace in their lives. But தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிற நம்ம, how are we known? நம்ம எப்படி காணப்படுறோம், எப்படி தெரியப்படுறோம்? நம்ம by our transformed lives, மாறப்பட்ட reformed life மூலமாக தான் தெரியப்படும். Yes, they are truly children of God அப்படின்னு தெரியப்படும். ஓகே,
மரம் தன் கனியினால் அறியப்படுது நம்ம பார்க்குறோம். ஆக்ட்ஸ் 2 நம்ம பார்க்குறோம், ஆதி திருச்சபையில் ஜனங்க அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாங்க. ஓகே, ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாங்க, அப்புறம் அவங்க லைஃப் மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அண்ட் சுற்றி இருக்கிற ஜனங்க அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டாங்களாம். அண்ட் held them in high honor நம்ம பார்க்குறோம். they received favor from the people அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மனிதர்களுடைய கண்ணில் தயவு கிடைச்சதான், அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. பிகாஸ் their lives changed. ஓகே, ஸோ ரிஃபார்ம் லிவிங், அதாவது ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டாக்ட்ரின் results in proper application of doctrine, proper application of gospel. சுவிசேஷத்தை கரெக்டாக புரிஞ்சுட்டேன், ஆனால் என்னுடைய லைஃப்பில் எங்கே அதை அப்ளை பண்ணணும்னு தெரியாது, எனக்கு புரியல, நான் அதை பண்ண மாட்டேன், அப்படி இருக்க மாட்டோம். ஓகே, வேத வசனத்தில் இருக்கிற எல்லா சத்தியமும் எதுக்கு எழுதப்பட்டிருக்குது? நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்குனே எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே. ஆல் ஆஃப் காட்ஸ் ட்ரூத் இஸ் ஃபார் திஸ் பிரசன்ட் லைஃப். அண்ட் அது நடக்கணும். ஸோ இட் cannot stay within our head. நம்ம ஜஸ்ட் ஹெட் நாலேஜை மட்டும் இருக்க முடியவே முடியாது. காட், தேவனுடைய கிரேஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபோர்ஸ். அது ஆண்டவருடைய கிரேஸ். நிறைய பேர் நம்ம என்ன நினச்சோம்னா, கிரேஸ் வந்து லைசன்ஸாக எடுத்துக்கிறோம். பாவம் பண்ணுறது, பரிசுத்தத்தில் வளராமல் இருக்கிறது, நம்ம இஷ்டத்தில் நம்ம இருக்கிறது, ஆண்டவரை இக்னோர் பண்ணுறது, அவரை தேடாமல் இருக்கிறது. ஓகே, இன்னும் கோல்ட்னஸ் ஆஃப் ஹார்ட்ல, இன்னும் ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட்ல கண்டினியூ பண்ணுறதுக்கு ஐ ஹவ் கிரேஸ். அதுக்கு நம்ம எடுத்து இன்னொன்று, கிரேஸ் இஸ் நாட் தட். கிரேஸ் இஸ் அ பவர். இட் ஹெல்ப்ஸ் யூ ஸ்ட்ரைவ் அண்ட் என்டியூர் அண்ட் கண்டினியூ அண்ட் பிரஸ் ஆன், ஒர்க் ஹார்ட். அதுதான் கிரேஸ் பண்ணது. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, எல்லா அப்போஸ்தலர்களையும் காட்டிலும் நான் என்ன பண்ணேன்? ஐ ரிசீவ்ட் மோர் கிரேஸ். அண்ட் அதனால நான் என்ன பண்ணேன்? ஐ ஒர்க் ஈவன் ஹார்டர் தேன் தி அதர் அப்போஸ்தலர்ஸ். எல்லாத்த விட கிருபை எனக்கு அதிகமாக கிடைச்சது, அதனால நான் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னாரா? நோ, he worked even harder. He sought the Lord even more. He pursued holiness even more. புரியுதா? அவருடைய லைஃப் வந்து இட் வாஸ் பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ டைட்டஸ் கிட்ட அதுதான் சொல்கிறார், அவங்க கிட்ட அதெல்லாம் சொல்லு. ஓகே, இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லு. ஏன் அவங்க அப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லு. ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா அவங்க கிறிஸ்துவை பார்த்துருக்குறாங்க. Grace appeared to them. The gospel was preached to them. They received the gospel in faith. பாருங்க, ஸோ ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை. ஓகே, salvation is by grace. ஆனால் salvationக்கு அடையாளம் என்னன்னா works தான். ஓகே, good works தான். Trees, like fruit தான். A tree is known by its fruit. ஓகே, ஸோ பாருங்க, அடுத்த வசனத்தை நம்ம பாருங்களேன். இந்த கிரேஸ் என்ன பண்ணுது நம்ம பார்க்கலாம். ட்ரைனிங் us to renounce ungodliness and worldly passions. and அதுக்கப்புறம் என்னது? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணுறதுக்கு ஹெல்ப். ஸோ ஒரு சைடில் ஆமாம், நம்ம பாவத்தை விட்டு தூரமாக வளர்கிறோம், பட் அது மட்டும் கிடையாது. காட்லினஸில் அதுக்கப்புறம் நம்ம வளரும், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வளரும், கிறிஸ்துவ நெருங்கி வளரும், கிறிஸ்துவ போல வளர்ந்துட்டு இருக்கிறோம். இது ரெண்டுமே இருக்கணும். ஸோ பாருங்க, புத்திஸ்ட் இருக்கிறாங்க, ஜெயின் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ரிஃப்ரெயின் ஃப்ரம் டூயிங் ஆல் ஈவில். ஓகே, உலகத்தில் இருக்கிற எதையுமே அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ மேரேஜ் அவங்க வேணாம்பாங்க, சாப்பாடு வேணாம்பாங்க, அண்ட் எல்லா மாடர்ன் அந்த கேட்ஜெட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் விட்டுறாங்க. டஸ் தட் மீன் தட் நவ் தே ஆர் லைக் ரைச்சஸ்? உலகத்தில் இருக்கிறவங்க கூட தப்பு பண்ணாமல் இருக்கிறாங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ ட்ரூலி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா, கெட்டதுக்கு நோ சொல்லுது அண்ட் நல்லதை விரும்புது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஐ திங்க் எஃபிஷியன்ஸ் 6:18 நினைக்கிறேன். பி இன்னசென்ட் இன் ஈவில். அது வந்து லைக் கீப் ஆன் ப்ரேயிங் நினைக்கிறேன், எஃபிஷியன்ஸ் 6:18. எக்ஸாக்ட் வசனம் எனக்கு ஞாபகம், யாருக்கா தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அது அந்த வசனம் எப்படி போகும்? பி இன்னசென்ட் இன் ஈவில் அண்ட் பி எக்ஸலண்ட் இன் குட் ஒர்க்ஸ். ஓகே, பரிசுத்தத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கு, அண்ட் துன்மார்க்கமான காரியத்தில் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கு. அதை தெரிஞ்சுக்காது. பாருங்க, அப்படி தான் இருப்போம். பீப்புள் ஹூ டிரான்ஸ்ஃபார்ம் பை கிரேஸ். ஓகே, நம்மளுடைய கியூரியாசிட்டி எல்லாம் இப்போ என்ன தெரியுமா? கெட்டதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல கிடையாது, பட் காட்லினஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஹவு கேன் தட் பி லிவ்ட்? ஹவு இஸ் இட் டன்? வி ஸ்டடி தட், வி மெடிடேட் இட், வி திங்க் அபவுட் இட், வி ஃபில் அவர் மைண்ட்ஸ் வித் தோஸ் திங்ஸ் and imitate it.
ஸோ அதுதான் நடக்குது. ஸோ அதான் இங்கே நம்ம அதுதான் பார்க்குறோம். ஸோ கிரேஸ் அதுதான் பண்ணார். ஸோ ஹவு டு யூ நோ தட் யூ ஹேவ் கிரேஸ்? உங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டவருடைய கிரேஸ் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு? இது நடக்கும். நம்மளுடைய நேச்சுரலி இன்க்ளைனிங் ஹார்ட், எதுக்கு ஈவலுக்கு நேரம் இன்க்ளைன் ஆகிட்டு இருக்கிற ஹார்ட்டு இப்போ நேச்சுரலி காட்லி திங்ஸுக்கு நேரம் இன்க்ளைன் ஆகும். அதுதான் வந்து லைக் கிரேஸ் நம்மளுடைய லைஃப்பில் ப்ரெசென்ட்டாக இருக்குங்கிறதுக்கு அடையாளம். ஓகே, அண்ட் இந்த கிரேஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, வெர்ஸ் 13ல பயங்கர பியூட்டிஃபுல்லாக, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த கிரேஸ் என்ன தெரியுமா பண்ணுது? இது நம்மளை வந்து பழைய மனுஷனை மாற்றுது, பரிசுத்தத்தை நாட வைக்குது. அப்படி அது மட்டும் கிடையாது, இது நம்மளை சஸ்டெயின் பண்ணுது. இந்த கிரேஸ் என்ன தெரியுமா சஸ்டெயின் பண்ணுது? எஸ், சம்டைம்ஸ் we will fail, we will fall. கிறிஸ்டியன்ஸ் வந்து பாவம் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. தாவீது கொலை பண்ணார், ரேப் பண்ணார், லைக் எல்லாத்தையும் பண்ணார். ஏப்ரஹாம் வந்து பயங்கரமான பொய்யை சொன்னார். நம்ம மோசஸை பார்க்குறோம், he murdered. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எஸ், கிறிஸ்டியன்ஸ் fall, but they will never fully and finally fall, totally and finally fall. கடவுளை விட்டு ஒரே அடியாக தூரமாக இனி போயிட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் எடுத்துக்கோங்க, he denied Christ, but he still came back to the Lord. மறுபடியும் அவர் வந்து வராரு கிறிஸ்துவிட்ட. அண்ட் டோட்டல் அண்ட் ஃபைனல் ஃபால் யாருன்னா ஜூடஸ் காரியர். டோட்டல் அண்ட் ஃபைனல் ஃபால். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் வரவே முற்றிலுமாக காணாமல் போயிட்டான், முடிஞ்சது. கிரேஸ் என்ன பண்ணுதுன்னா இட் சஸ்டெயின்ஸ். அது நம்மளை வந்து என்டியூர் பண்ண வைக்குது. ஜோப் எடுத்துக்கோங்க, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள், பட் ஆண்டவர் விட்டு போடும். பிள்ளைகள்லாம் செத்துட்டாங்க, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லா நண்பர்கள் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. he lost everything, but God's grace enabled him to just stay, continue, press on. ஓகே, ஸோ கிரேஸ் என்ன பண்ணுது? நம்மளை மாற்றுது, நம்மளை வந்து காட்லினஸில் வளர பண்ணுது, அண்ட் தொடர்ந்து அந்த ப்ராசஸ்லேயே நம்மளை இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இட் இஸ் நாட் லைக் ஏதோ ஒரு இமோஷனலாக ஒரு 10 நாள் ஒன்று பண்ணோம் அப்புறம் வந்து காணாமல் போயிட்டு, அப்படி கிடையாது. இந்த 40 நாள் சில பேர் கடவுளை தேடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுடைய ஓன் லைஃபுக்கு போயிடுவாங்க. மறுபடியும் ஒரு 40 days வர்றப்போ அதான லென்த் நாள், அந்த லென்த் நாள் மட்டும் காட்லினஸோடைய பீக்கிள் இருப்பாங்க. அப்படி அட்லீஸ்ட் அவங்க அப்படி நினச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுடைய ஓன் லைஃபுக்கு அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ கிரேஸ் என்ன பண்ணுதுன்னா இட் ஆல்சோ சஸ்டெயின்ஸ் அஸ். எப்போ வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுது? இந்த இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தின் மூலமா கேட்டோம் பார்த்தீங்களா? சுவிசேஷத்தின் மூலமா பார்த்த இயேசு கிறிஸ்துவ முகமுகமா நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த 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 கிருபை நம்மளை தாங்குது. ஓகே, பயங்கரமான குட் நியூஸ், ரைட்? இந்த கிரேஸ் நம்மளை என்ன பண்ணுது? ஜீசஸை, ஆர் சேவியர், ஆர் லார்ட், ஆர் காட், நம்மளுடைய ஆண்டவர், நம்மளுடைய இரட்சகர், நம்மளுடைய கடவுளாக இருக்கிற இந்த ஜீசஸை முகமுகமாக நம்ம அவரை பார்க்குற வரைக்கும், அவர் நம்ம மகிமையில் பார்க்குற வரைக்கும் இந்த கிரேஸ் நம்மளை சஸ்டெயின் பண்ணுது. ஓகே, ஸோ கிரேஸ் வந்து பாஸ்டில் ரிவீல் ஆகிருக்குது, அது நம்மளுடைய ப்ரெசண்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, ஏன்னா அது நம்மளுடைய ஃப்யூச்சர் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுது. எல்லா டென்ஸையும் வந்து அது கவர் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கிரேஸ் எப்போ ரிவீல் ஆச்சு? 2000 years பேக் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அண்ட் நம்ம இந்த பாஸ்ட்டை பார்க்குறோம். அண்ட் எப்போயெல்லாம் நம்ம இந்த கிறிஸ்துவை பார்க்குறோமோ அது என்ன பண்ணுது? இட் ரிஃபார்ம்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுது? இல்லை நீங்கள் இருக்கிற மனுஷனை என்ன பண்ணுதுன்னா அது ரிஃபார்ம் பண்ணுது. ஓகே, சேஞ்சஸ் யூ, ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூ. இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூர் லிவிங் ஃபார் டுடே. இன்னைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் தென் வாட் இட் டஸ், இட் ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் த ஃபியூச்சர். ஏசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போறாரு, அண்ட் தென் லைக் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கு வந்து நம்மளை ஆயத்து. we will see Jesus for sure, a blessed hope. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்குது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்தை நம்ம பார்ப்போம், கிறிஸ்துவ நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து கிரேஸ் வந்து நம்மளுடைய லைஃப்பில் பண்ணுது. அண்ட் இந்த கிரேஸை கிறிஸ்தவர்கள் பெற்று கொண்டிருக்கிறாங்க. ஓகே, கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த தைரியத்தில் தான் பால் சொல்கிறாரு அவங்கள இப்படியெல்லாம் வாழ சொல்லுங்கிறாரு. ஓகே, இப்போ பாருங்கள், கிறிஸ்டியன்ஸை நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஓகே, நம்மளே சேலஞ்ச் பண்ணலாம் பரிசுத்தத்துக்கு நேராக வாழ்கிறதுக்கு. அதுக்கு தான் சர்ச்சில் வந்து we come together. ஓகே, to fan the flame in one another. பரிசுத்தத்துக்கு நேராக பிரதர், live a holy life, honor God,
இப்படி பண்ணுங்க, இப்படி இருங்க, இதை சொல்லுங்க, இப்படி வாழுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன தைரியத்தில்? இப்போ ரட்சிக்கப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா இவனுக்கிட்ட வந்தால் அவங்களுக்கு இதெல்லாம் ரூல்ஸ் மாதிரி தெரியும், லாஸ் மாதிரி தெரியும், அவங்களுக்கு இதெல்லாம் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி தெரியும். ஓகே, அண்ட் தே cannot stay. But transformed people who are like, who have received grace, they want to be like Christ and they want corrections, they want help so that they can become like Christ. Okay, so புரியுதா? So இந்த grace என்ன பண்ணுதுன்னா, it sustains, it endures, it helps us endure. Okay, so இங்க நம்ம என்ன பார்க்கலாம்? இப்போ இது நம்ம கற்றுக்கிட்டதுல இருந்து what all can we say? ஒன்று பாருங்க, இந்த கிரேஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறதுனால we should live a holy life. sober minded-ஆன ஒரு பரிசுத்தத்துக்கு நேரான வாழ்க்கையை நம்ம வாழணும். we should desire it. Okay, we cannot continue to live in sin anymore. Okay, we need to repent, we need to confess, we need to like every time somehow fight by the grace of God, by the power of God, against any sin, besetting sin. அதை வந்து நம்ம செய்யணும். ஓகே, அண்ட் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ஏதாவது பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரூமே கிடையாது. நம்ம பெருமைப்படுறதுக்கு, நம்ம பெருமை பாராட்டுறது, நான் இப்படி பண்ணிவிட்டு நான் இப்படி ஒரு கிறிஸ்தவனை வாழ்ந்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, எந்த முகாந்திரமே கிடையாது. ஏன்னா கிரேஸ் தான் நம்மளை சஸ்டைன் பண்ணிட்டு இருக்குது, கிரேஸ் தான் நம்மளை வந்து லைக் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது, கிரேஸ் தான் நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்குது. there is nothing in us, okay, that is doing this. இந்த குட் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்குது இல்லை, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பலத்தை நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ we should not boast. ஸோ ஒன்ஸ் இந்த கிரேஸ் நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ப்ராப்பராக ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா we will be humble people. ஓகே, அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், we should also make this grace available to others. எப்படி? How is grace made available to others? எப்படி? Through the preaching of the gospel. And Christian life உடைய ப்ரையாரிட்டியாக நம்ம இதை வைக்கணும். That we preach Christ to the unreached or to those who don't know Christ. Okay? நம்மளுடைய லவ்ட் ஒன்ஸ் இருப்பாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளுடைய ஃபேமிலி இருப்பாங்க, நம்மளுடைய நெய்பர்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்துவ தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. And we must make it an aim that we preach at some point the gospel to them or somebody else preaches it to them, and we need to pray for that. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே சுவிசேஷம் அவங்களுக்கு பிரசங்கிக்கப்படணும். எனக்கு பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. அண்ட் சுவிசேஷம் இல்லாமல் வேற எதன் மூலமாகவும் கிறிஸ்தவனுடைய பணி நடக்கவே நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வித்தவுட் காஸ்பல் நீங்கள் சுவிசேஷத்தை தியானிக்காமல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியாது. நீங்கள் மித்தவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் அவங்க கிறிஸ்துவை தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ இது இல்லாமல் வேற என்ன காட்லி சர்க்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆஸ் இன் சர்க்கிள்ஸ்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சில சர்ச்சில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 24 hours சங்கிலி ஜப கூட்டம் அப்படிம்பாங்க. அதில் காஸ்பலை பற்றி எந்த எம்ஃபசிஸ் இருக்காது, அங்கே வந்திருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சுவிசேஷமாக என்னன்னு தெரியாது. ஆனால் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, 6 மாதம் ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறது ஒரு யூஸும் கிடையாது. சுவிசேஷமே தெரியல, கிறிஸ்துவே தெரியல, அப்புறம் என்ன ஜெபம்? கிறிஸ்துவை தெரியாமல் ஆராதனை 50 தடவை பாடிட்டு இருப்பாங்க, என்ன யூஸு? கிறிஸ்துவ தெரியாமல் ஆராதனை பாடல் பாட முடியாது, கிறிஸ்துவ தெரியாமல் ஜெபம் பண்ண முடியாது. கிறிஸ்துவ சரியான விதத்தில் புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம அவரை நேசிக்க கூட நம்மளால முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா, தட் we preach the gospel, that we know the gospel first and that we believe in the gospel. Okay, and பாருங்க, உங்களுடைய Jesus said, don't you desire that others see Jesus? ஓகே, இப்போ நீங்கள் இப்படி நினச்சிக்கோங்க, ஃபிசிக்கலி ஜீசஸ் உங்ககிட்ட இருக்கிறார். Don't you desire that others also see him? உங்களுக்கு அந்த டிசைர் இருக்குமா இருக்காது? கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அப்படி இருந்துச்சுன்னா how can you make him known to others? Preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது மூலமாக தான் மித்தவங்களுக்கு கிறிஸ்துவ நம்ம காட்ட முடியும். ஓகே, அதனால தான் பால் வந்து சொல்கிறாரு டிமோத்தி கிட்ட, preach the word in season out of season. எல்லா டைமும் டிமோத்தி பேசுறதை நிப்பாட்டிடாது. ஏன்னா it is only through preaching that people can see Christ. அதனால் பேச நிப்பாட்டிடாது அப்படிங்கிற. அண்ட் பேசிட்டு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அதான் அவங்க பார்க்கணும்.
அப்போ தான் வந்து ஜீசஸ் அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருப்பார். ஓகே ஓகே. அண்ட் இந்த கிரேஸ் ஃபைனலி பாருங்கள், it doesn't make us lazy, doesn't make us indifferent to holy things, to godly things. And finally இந்த ட்ரைனிங் இருக்குதுல்ல, it is lifelong training, lifelong. ஸோ அன்காட்லினஸை ரினவுன்ஸ் பண்ணி பரிசுத்தத்துக்கு செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாம் சோபர் மைண்டட்னஸில் வளர்றது லைஃப் லாங் எக்ஸசைஸ். இது நம்ம இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் ஃபுல்லாக வாழ்ந்து முடிக்க முடியும்னு நினச்சிடாது. என்னடா இன்னும் நான் பாவம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பாவத்தில் விழுகிறப்ப நீங்கள் பாவத்தில் விழுகிறீங்களா, ரன் டு கிரைஸ்ட். டோன்ட் சிட் அண்ட் வேஸ்ட் யுவர் டைம். டோன்ட் சிட் அண்ட் லைக் நான் மறுபடியும் பாவத்தில் விழுந்துட்டு நான் வேஸ்ட்டு, நான் வந்து லைக் வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. டோன்ட் கிவ் அப். ஓகே, கிரேஸோடைய ஒரு பயங்கரமான இதே என்னன்னா, மார்க் என்னன்னா, இட் வில் சஸ்டெயின் யூ. நீதிமான்கள் பாவத்தில் விழ மாட்டாங்கன்னு பைபிள் எங்கேயாவது வசனம் இருக்கா? ஒருவன் பாவம் ஒருத்தனுக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்? பொய் சொல்கிறான். நம்ம ஆனால் நீதிமான் என்ன பண்ணுறான்? 7 தடவை விழுந்தாலும் என்ன பண்ணுறான்? எழுந்து ஓடுறான். விச் மீன்ஸ் 7 தடவை 8வது தடவை விழுந்துட்டானா விழுந்துருவான்னு அர்த்தம் கிடையாது. n number of times. நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடிட்டே இருப்பான். ஓகே, எத்தனை தடவை விழுந்தான். So keep running the race. Don't give up. Don't lose heart. ஓகே, ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு தந்திருக்காரு. அண்ட் பால் டைட்டஸை பார்த்து சொல்கிறாரு, டே இந்த கிருபையை அவங்க பெற்றுருக்கிறாங்க, நீ பேசிக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு, டீச் பண்ணிக்கிட்டே இரு, டோன்ட் ஸ்டாப் இட். அதுதான் வந்து அந்த பேஸ், அந்த அதாவது நான் என்ன சொல்லுவேன், அந்த 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 ஃபவுண்டேஷன். இந்த என்டையர் புக் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, காட்ஸ் பீப்புள் வில் லிசன். என்னுடைய ஆடுகள் என்ன பண்ணுவாங்க? என்னுடைய சத்தத்தை கேட்கும். அவருடைய ஆடு இல்லாதவங்களை பற்றி லெட்ஸ் நாட் வரி. You as a preacher, you as a Christian, keep preaching, keep showing Christ, keep seeking God. அதுதான் நமக்கு இருக்கிற இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, thank you for this amazing grace, amazing grace. எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் பார்க்குற ராஜா எப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு இருக்குதுன்னு. ஆண்டவரே, அந்த கிருபை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்கு காரணமே ஆண்டவரே, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்துக்கு நேரம் அழைக்கிறதுக்கு தான் ஆண்டவரே. ஆண்டவரே, let us not hope, let us not lose hope in the power of this grace, the power of the gospel. ஏன்னா ஆண்டவரே, எங்களுடைய லைஃப் வந்து இந்த கன்ஃபெஷனை ஆண்டவரே அதுக்கு ஒரு ஆண்டவரே அதை டிஸ்ஆனர் பண்ணுற மாதிரி எங்களுடைய லைஃப் இல்லாதபடி காத்துக்கணும். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கிருபை செய்யும். ஏன்னா எங்கள் மத்தியில் இருக்கிறவங்க யாராவது இந்த கிருபையை பெறாமல் இருந்தாங்கன்னா ஆண்டவரே பெறணுங்கிற வாஞ்சையை தாங்க. let them ask for this grace, let them know Christ, let them desire to grow in Christ. Please Lord, be honored, be glorified. In the precious name of Jesus I ask and pray. Amen. Amen. Amen.